பரம சுகம் காண்பே, பரந்தேசம் அதில் சேர்வே, ராபகல் இல்லையே ரட்சகர் வெளிச்சமே, ராப்பகல் இல்லையே ரட்சகர் வெளிச்சமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. அருமையானவர்களே, கொஞ்சம் அமைதியா உங்க வேலையை செய்யும்படி அன்பாய் கேட்கிறேன். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அருமையானவர்களே, அருமையான இந்த தாயார் ஆண்டவர் அவர்களை சிருஷ்டித்து இந்த உலகத்தில் தோத்திரம் அவர்களை தன்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு குழந்தையாக ஆண்டவர் கிட்டத்தட்ட 69 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இந்த தாயாரை அன்று ஒரு குழந்தையாக ஆண்டவர் இந்த உலகத்தில் ஜனிப்பிக்க வைத்தார். இவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின்படியே வாழ்ந்து அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பிற்கென்று ஞான ஸ்நான உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்களும் அவர்களோடு கூட அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்கள் ஆண்டவருக்கு நேராக நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தினார்கள். கடந்த நேற்று மதியத்திற்கு மேல் அருமையான இந்த தாயார் ஆண்டுடைய ராஜ்யத்தில் அவர்கள் தோத்திரம் இளைப்பாறுவதற்காக ஆண்டவர் அவர்களை தோத்திரம் அழைத்துக் கொண்டார். அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள். தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ்ந்தது போல அருமையானவர்களே, இந்த அம்மா தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவங்களை விட்டு மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தார்கள். எனவே தான் ஆண்டவர் இனி வருகிற நாட்களில் அவருடைய வருகை நாட்களில் இந்த அம்மாவை தோத்திரம் அவரோடு கூட நித்தியத்துக்கு சேர்த்துக் கொள்ளும்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் வரப்போகிறார். அவர் வருகிற நாட்களில் இந்த அம்மாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இவர்கள் பரலோகத்திலே அவரோடு கூட அரசாழ்வார்கள், அவரோடு கூட வீற்றிருப்பார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான ஊர் பொதுமக்களே, ஜனங்களே, விசுவாச தெய்வ பிள்ளைகளே, சொந்த பந்தங்களே, ஒருவேளை இந்த அம்மாவுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுவேன். இந்த தாயார்
ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இவர்கள் மரித்தாலும் இவர்களுக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை, நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். அந்த வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக அவர்கள் வாழ்ந்தார்கள், சத்தியத்திற்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள், ஜீவித்தார்கள். ஆமென். அப்படியானால் நீங்களும் ஆண்டவர் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்வீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த இந்த தாயார், கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிற இந்த தாயார் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு அவன் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இந்த தாயாரை நாம் இந்த இடத்துல அருமையான போதகர் சொன்னது போல நாம் இவர்களை அடக்கம் பண்ணுவதில்லை, இவர்களை இந்த இடத்துல விதைக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆமென் தோத்திரம் மத்திய ஆகாயத்திலே தம்முடைய சேனைகளோடு தூதர்களோடு அவர் வரும்போது முதலாவது ஆமென் தோத்திரம் இந்த தாயார் ஆமென் தோத்திரம் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பட்டியலில் இந்த தாயாரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆமென் தோத்திரம் இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை இந்த தாயாருடைய மரணம் நமக்கு தெரிவிக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்தை அநேக நாட்கள் வாழ முடியாது. வேதம் சொல்கிறது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அதற்கு மேல் வருத்தமும் சஞ்சலம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த தாயார் இந்த 69 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். இவர்களை நாம் விதைக்க போகிறோம். ஒரு நாளில் ஆண்டவர் இயேசு அத்தியாயத்தில் அவர் வரும்போது மரித்தவர்கள் கூட்டத்தில், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கூட்டத்தில் இந்த தாயாரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற அவரை ஏற்றுக்கொண்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த தாயாருடைய அடிச்சுவடுகளை, இந்த தாயாருடைய நற்கிரியைகளை பின்பற்றுகிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நமக்கும் ஒரு நித்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு இப்படியாக ஒரு வார்த்தை சொன்னார். ஆமென் தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய ஆமென் தோத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், ஆமென் தோத்திரம், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அருமையான உறவினர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இந்த தாயார் எப்படி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அதே போல நீங்களும் நானும் ஒரு காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தால் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். வேற யாராவது பார்க்கணுமா? நீங்கள் உப்பு போடுறனா உள்ள உப்பு போடுங்க. மாலை எடுத்துட்டு மாலை ரெண்டு மாலை மக கால் முண்ட சொல்லு. தம்பிங்கப்பா ஆஷா பிளேட் ஒரு பாக்கெட் பிச்சு போட்டு இல்ல இல்ல அந்த குடிங்க. மூணு போடு, ரெண்டு போடு. ஓகே, ரெண்டு போடு. ரெண்டு போடு சென்டர் ஒன்னு போணும். உள்ள போடணும். இருங்க, மாத்த மூட்டு. உள்ள போய் இல்ல லாக் பண்ண முடியுமா? உள்ள இங்க லாக் பண்ணுங்க. மேலே இங்க மேலே தான் லாக் பண்ணுங்க. ஏன்னா மண் சரிஞ்சிரும், உள்ள வந்துரும். இது போடா, அந்த சைடுல லாக் பண்ணுங்க. இது இங்க வா, இங்க வா. இங்க வா. போடு. டேய் வாடா. ரெண்டு கேள் மூடுமா? எடு. பாத்துட்டு எல்லாம் பாத்துட்டேன்.